முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஏற்றுமதி, வேலைவாய்ப்பு, உயர்கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளது. பொருளாதார வளர்ச்சியில் 9.69% வளர்ச்சி, உயர்கல்வி மாணவர் சேர்க்கை, சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு, தோல் பொருட்கள் மற்றும் ஜவுளி துணிகள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன், கலைஞர் கனவு இல்லம் முதலான புரட்சிகரமான திட்டங்களால் தமிழ்நாடு அபரிமிதமான வளர்ச்சி கண்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டு காலமும் அமைதி நிலவுவது மாநிலத்தில் நிலையான வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. பெண் காவல் அதிகாரிகளை கொண்டுள்ளதில் முதலிடம் பெற்றுள்ளதாகவும், அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்கள் எண்ணிக்கையில் முதலிடம் வகிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வறுமை ஒழிப்பு, அதிக எண்ணிக்கையில் தொழிற்சாலைகள், அதிக தொழிலாளர்களை கொண்டுள்ளதில் முதலிடம் வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய திறன் மையங்களில் மும்பை, புனே, ஹைதராபாத், பெங்களூரு முதலான நகரங்களை விட சென்னை 24.5% வளர்ச்சியுடன் 94,121 திறன் மையங்கள் கொண்டு தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக கூறப்பட்டுள்ளது. கட்டுமான பொருட்களான ஜல்லி, எம்சாண்ட் உள்ளிட்டவை நீதிமன்ற தீர்ப்புப்படி உயர்த்தப்பட்ட நிலையில் பின்னர் அது குறைக்கப்பட்டதாக கனிம வளங்கள் மற்றும் சுரங்கங்கள் துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். விலையை குறைப்பதற்கான வழிவகைகளை அரசு செய்யும், பொதுமக்களுக்கு பாதகம் வரும் சூழலை அரசு உருவாக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசாங்கம் இதற்காக ஒன்றிய அரசினுடைய அதேபோல உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பினுடைய அடிப்படையிலே தான் இங்கே அதற்கான கட்டணங்கள், தரை கட்டணங்கள் உயர்த்தப்பட்டன. அதனுடைய அடிப்படையிலே விலைவாசிகள் கொஞ்சம் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. அவற்றில் எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ, முதலில் 5,000 ரூபாய் என்று ஏற்றியிருந்தார்கள், அதை 4,000 ரூபாயாக குறைத்திருக்கின்றோம். இன்னும் எந்த அளவுக்கு குறைப்பதற்கான வழிவகைகள் இருக்கிறதோ அதை நிச்சயமாக அரசு செய்யும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுமக்களுக்கு பாதகமோ சங்கடமோ வரக்கூடிய சூழ்நிலையை நிச்சயமாக மாண்புமிகு தலைவர் தளபதியினுடைய அரசு நிச்சயம் உருவாக்காது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா, பாகிஸ்தான் இடையேயான பதற்றமான சூழல் காரணமாக தமிழ்நாட்டில் எங்குமே பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்று தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் KB முரளி தெளிவுபடுத்தியுள்ளார். பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவும் நிலையில் இதை நம்பி பலர் பெட்ரோல் பங்குகளுக்கு படையெடுக்க தொடங்கினர். இதையடுத்து KB முரளி பேசுகையில், பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு வர வாய்ப்பில்லை என்றும், நாடு முழுவதும் 100% பெட்ரோல், டீசல் சீராக கிடைக்கும் எனவும் தெரிவித்தார். அத்துடன் பதற்றம் சூழலால் பெட்ரோல், டீசல் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது என்று கூறிய அவர், கச்சா எண்ணெய் விலையும் உயர்வதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் இல்லை எனவும் தெரிவித்தார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.